இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் கூறுகிற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நீர் எவ்வாறு எங்களை ஆசீர்வதிப்பீர் என்றும், இந்த உலகத்தில் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக இருக்கும் பொழுது எங்கள் வாழ்வு எவ்வாறு செழிக்கும் என்றும், நாங்கள் உம்மோடு இணைந்து வாழும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள் இவைகளிலிருந்து நாங்கள் எவ்வாறு விடுதலை ஆவோம் என்பதை நீர் தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறீர். மேலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றி வாழும் பொழுது நாங்கள் எவ்வாறு உம்முடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்திருப்போம் என்பதை இன்றைய வாசகங்கள் மூலமாக நீர் தெளிவுபடுத்துகின்றீர். எனவே நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் விளங்க நீர் கொடுக்கின்ற உம்முடைய வார்த்தைக்காகவும் உம்முடைய உடனிருப்பிற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே தெல்லம் தெளிவாக நாம் பார்க்கிறோம், இறைவாக்கினர் யோவேல் எவ்வாறு இறைவனுக்கு எதிராக மக்கள் இருக்கிற வேளையிலே எவ்வாறு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும், இறைவனுக்கு ஏற்றவர்களாக நாம் வாழும் பொழுது இறைவன் எவ்வாறு நம்மோடு இணைந்து செயல்படுவார் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. இவ்வாறு நாம் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள். சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழி வாங்கவே செய்வேன் என்றும், குற்றவாளிகளை தண்டியாமல் விடமாட்டேன் என்றும், ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு இருந்து நாம் நல்ல செயல்களை செய்யும் பொழுது ஆசீர்வதிப்பார் என்று தெளிவுபடுத்துகின்றார். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று இயேசுவை நோக்கி ஒருவர் கூறினார். அதற்கு இயேசு மறுமொழியாக இவ்வாறு கூறினார், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று. அன்னை மரியாள் ஆண்டவரின் தூதர் அவரிடம் பேசிய போது கூறினார், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று. மரியா இறை வார்த்தைக்கு தம்மை அடிமையாக்கினார். அதனால் இயேசு அவரை பேறு பெற்றவராக ஏற்றுக்கொண்டார். நாமும் அன்னை மரியாளைப் போல இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.